தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டிஇடிட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் அதில் முக்கிய பகுதியாக இடம்பெறுகின்ற முதல் பாடமான குழந்தை உளவியல், அதாவது சைல்டு பெடிகாலஜி, கடந்த சில ஆண்டுகளில் இடம்பெற்ற முக்கியமான கேள்வி தொகுப்பில் அடங்கிய வீடியோ தொகுப்பு தான் விரிவான விளக்கத்துடன் இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். ஏன்னா டெட் பேப்பர் 1லையும் பேப்பர் 2, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பியிலும் 30 கேள்விகள் கல்வி உளவியல் இடம்பெறும். அப்போ அந்த கல்வி உளவியல் தொடர்பான முக்கியமான பாடப்பகுதிக்கான அடங்கிய ஒரு கேள்வித்தாளை தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, which of the following intelligence is closely associated with interpersonal intelligence? அதாவது கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் கருத்தியல் நுண்ணறிவு, சமூக நுண்ணறிவு, இயந்திர நுண்ணறிவு, எண்கள் தொடர்பான நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்கிறா. அப்போ இதுக்கு முதலான ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சமூக நுண்ணறிவு. தட் மீன் சோசியல் இன்டெலிஜென்ஸ். அந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் தான் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கால்ட் சோசியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 1க்கு பி, அதாவது சமூக நுண்ணறிவு என்பது சரியான விட. இரண்டாவது கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி, பியாஜெவின் அறிதிறன் வளர்ச்சியில் எந்த நிலையில குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும்? குழந்தை ஒரே தன்மையில, குறிப்பா ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உள்ள உச்சத்தில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. The child ability focus on only one concept at a time is predominant in which stage of Piaget cognitive development? அப்போ answer was B is the correct answer. Pre-operational stage. That mean மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். Answer was B is the correct answer. அதாவது பியாஜெவின் அறிதிறன் வளர்ச்சியில் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்குன்னா மன செயல்பாட்டுக்கு முந்தைய தன்மை. தட் மீன் ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இரண்டாவதுக்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூணாவது கேள்வி பாருங்க. தேர்ட் கொஸ்டின், லேர்னர் சென்டர் அப்ரோச் லீட்ஸ் டு மீனிங்ஃபுல் லேர்னிங். அதாவது கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுள்ளதாக்கும் என்பது அறிதிறன் கோட்பாடு. ஆன்சர் மூணாவதுக்கான ஆன்சர் அறிதிறன் கோட்பாடு என்பது சரியான விடை. தட் மீன் cognitive theory. Learner center approach lead to meaningful learning. That mean cognitive theory. கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுள்ளதாக்கும் என்பது அறிதிறன் கோட்பாடு. ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான்காவது கேள்வி பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கேட்டிருக்காங்க. மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க கிரிட்டினிசம், ரெண்டாவது சோமான்னு கொடுத்துருக்குறாங்க, மூணாவது அனிமிசம், நாலாவது குள்ளத்தன்மை. அப்போ கிரிட்டினிசம் என்பது தைராக்சின் தேவைக்கான அளவுக்கு குறைவாக, அதாவது தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது தான் கிரிட்டினிசம். அதே மாதிரி சோமா என்பது பாருங்க, சோமா என்பது என்னன்னா எல்லா பொருட்களுக்கும் உயிர் உள்ளவை என்று நம்புவது தான் சோமா. எல்லா பொருளுக்கும் உயிர் உள்ளவை என்று நம்புவது தான் சோமா. கிரிட்டினிசம் என்பது தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது, தைராக்சின். கிரிட்டினிசம் குழந்தைகளுக்கு. அதே பெரியவங்களுக்கு வந்து காய்டர், முன்கழுத்து கல்லலின்னு சொல்லுவாங்க. வேற சோமா என்பது எல்லா பொருளுக்கும் உயிருள்ளவை என்று நம்புதல். மூன்றாவது பாருங்க அனிமிசம் என்பது நியூரானுடைய உடல் பகுதி. குள்ளத்தன்மை என்பது டுவார்பிசம், அதாவது குள்ளத்தன்மை வளர்ச்சி ஹார்மோன் அளவு குறைவாக சுரப்பது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான்காவது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு 2 தைராக்சின் அளவு குறைவாக சுரப்பது, சோமா என்பது எல்லா பொருளும் உயிருள்ள என்று நம்புறது, அனிமிசனா நியூரானின் உடல் பகுதி, குள்ளத்தன்மை என்பது வளர்ச்சி ஹார்மோன்
அளவுக்கு குறைவாக சுரப்பது. ஆங்கிலத்தில் அதே தான். கிரிட்டினிசம், லெஸ் செக்ரேஷன் ஆஃப் தைராக்சின், சோமா, பிலீவிங் ஆல் திங்ஸ் ஆர் லிவிங், அனிமிசம், செல் பாடி ஆஃப் த நியூரான், whereas dwarfism, less secretion of growth hormone. அப்போ ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. அப்போ நாலாவது ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க. சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படும் பருவம் எதுனா ஆன்சர் 1 முதல் 2 ஆண்டுகளில். தட் மீன் எமோஷனல் எக்ஸ்பிரஸ்னஸ் ஆஃப் த சோசியல் ஸ்மைல் எமர்ஜட் 1 to 2 years. சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது 1 முதல் 2 ஆண்டுகளில். the emotional expressiveness of social smell emerged 1 to 2 years. ஐந்தாவது ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க. ஆறாவது கேள்வி, உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க. உடன்பாடுனா ஒத்து போறது. கிவ் பிலோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் தட் கிவ்ஸ் தட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டூடெண்ட் வித் பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்ட். அப்போ உடன்பாட்டு கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற 4 தன்மைகளில் ஃபர்ஸ்ட் மற்றவுடன் முரண்படுதுனாவே இல்லை, ஏன்னா உடன்பாடுன்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. முரண்படுதல் இல்லை, ஏன்னா உடன்பாட்டோட சொல்றான், ஒத்துழைக்கிறான். ஆப்போசிட் பண்ணதா முரண்பாடுதல். குழு வேலையில் ஈடுபடுதல் கரெக்டு. கல்வி முன்னேற்றத்தில் சிலங்கு விளங்குவான், அதுவும் கரெக்டு. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவான், அதுவும் கரெக்டு தான். அப்போ 2, 3, 4 எங்க இருக்கு ஆன்சர்? எஸ், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் மட்டும் எலிமினேட் பண்ணா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் வருதெல்லாம் நீங்க எலிமினேட் பண்ணிடுங்க, ஈஸியா போயிடலாம். ஏன்னா முரண்பாடு, அதாவது உடன்பாடு தற்கருத்துடைய மாணவனின் பண்பை எப்படி அடையாளம் காணனா, முரண்பாடுக்கு ஆப்போசிட் தான் முரண்படுதல் இல்லையா? அப்போ முரண்படுதல் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா 2, 3, 4 கரெக்டாக வந்துருச்சு ஆன்சர். தட் மீன் கான்ஃப்ளிக்ட் வித் அதர் தவறு. இன்வால்வ்டு குரூப் ஆக்டிவிட்டி, ப்ராக்ரஸிவ் இன் எஜுகேஷன், வேற ஆக்ட் அஸ் எ செல்ஃப் கான்ஃபிடென்ட். இந்த மூணுமே அந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்டாக வரும். அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆறாவதுக்கான ஆன்சர் சி என்பது சரியான விடை. உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்பதில் முதல் குழு வேலைகளில் ஈடுபடுதல், 2வது கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குதல், 3வது தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார். இதுதான் உடன்பாட்டு கருத்துடைய மாணவனின் பண்புகளை சரியான வரிசை. அப்போ 6வது ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின். இங்க திருப்பி அகைன் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1 to லிஸ்ட் 2. டால்மென் வந்து பார்த்தீங்கன்னா சைன் லேர்னிங், வேற லெவின் ஃபீல்டு தேரி, பண்டூரா சோசியல் லேர்னிங், வேற காரல் ரோஜர் சைன் லேர்னிங். டால்மென் என்பது குறியீட்டு கற்றல், லெவின் கல கோட்பாடு, பண்டூரா சமூக கற்றல், காரல் ரோஜர் குறியீட்டு கற்றல். ஆன்சர் ஏ, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7வதுக்கான ஆன்சர் டி, டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டால்மென் வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டு கற்றல், லெவின் கல கோட்பாடு, பாண்டுரா சமூக கற்றல், காரல் ரோஜர் பரிசோதனை முறை கோட்பாடு. அதாவது டிக்கு வந்து 2 ஆன்சர் இல்லையா? எஸ், ஆன்சர் வாஸ் 7க்கு வந்து டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டால்மென் குறியீட்டு கற்றல், லெவின் கல கோட்பாடு, பண்டுரா சமூக கற்றல், வேற காரல் ரோஜர் பரிசோதனை முறை கோட்பாடு. அப்போ ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. அப்போ ஏக்கு 7th கொஸ்டின் ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8வது கேள்வி பாருங்க. ஆஸ் பர் த எரிக்சன் சைக்காலஜிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் தியரி, ஐடென்டிஃபை வர்சஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் காம்பவுண்ட் பிலாங் டு. அதாவது எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது எந்த பருவத்தில் அடங்கும்னு கேட்குறாங்க. தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம். தட் மீன் ஐடென்டிட்டி வர்சஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன். அது எந்த ஸ்டேஜ்லனா சைல்டுஹுட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். குழந்தை பருவத்தில் தான் இது ஏற்படுமா? குழந்தை பருவத்தில் தான் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது
குழந்தை பருவத்தில் அடங்கும். யாரு? எரிக்சனின் உலகியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில். அப்போ 8th ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9வது கேள்வி பாருங்க, 9th கொஸ்டின். கோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. How many stage of Kohlberg moral development? Answer was C, 4 development. கோல்பெர்க்கின் ஒழுங்க வளர்ச்சி நிலைகள் எத்தனைனா 4. 4 சார் சரியான விடை. அப்போ 9வதுக்கு C is the correct answer. 10வது பாருங்க, 10th கொஸ்டின். டேஷ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரிதலை அதிகப்படுத்துடன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகின்றன. வளர்ச்சினா வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் திசுக்களின் ஆக்சிஜன் உட்கிரித்தலை அதிகப்படுத்துடன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகிறது. The growth hormone enhance oxygen utilization and metabolism in the tissue. That means வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகிறது. 10வதுக்கான ஆன்சர் A is the correct answer. 11வது கொஸ்டின். கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகள் என்னன்னு கேட்குறாங்க. That means the process of concept formation phase. கருத்து உருவாக்கம். First perception, abstraction, attention. இதுதான் 3 தான் கருத்து உருவாக்கத்தின் ஸ்டேஜஸ். அதாவது புலன்காட்சி, கருத்தியல் நிலை அண்டு மற்றும் கவனம். இதுதான் கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகள். முதல்ல புலன்காட்சி பெர்செப்ஷன், 2வது கருத்தியல் நிலை அப்ஸ்ட்ரக்ஷன், 3வது கவனம் அட்டென்ஷன். அப்போ கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளில் ஆன்சர் வந்து A is the correct answer. The process of concept formation phase are perception, abstraction, attention. புலன்காட்சி, கருத்தியல் நிலை மற்றும் கவனம். புலன்காட்சி ஃபர்ஸ்ட், கருத்தியல் நிலை 2வது, கவனம் 3வது. 11க்கு A is the correct answer. 12வது கொஸ்டின் பாருங்க, கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்கிறா. கூற்று 1 என்ன சொல்லுதுன்னா, உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழலுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. அதாவது உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கிறதா. ஓகே. 2வது கூற்று என்ன சொல்றாங்க, சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே ஆவார். சமநிலைப்படுத்த கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே. சமநிலைப்படுத்துதல். அப்போ ஆன்சர் 2மே கரெக்ட். கூற்று 1 மற்றும் கூற்று 2மே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்டா. ஆங்கிலத்தில் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க, அசிமுலேஷன் அண்ட் அக்கமடேஷன் ஹெல்ப் த ஆர்கனிசம் இன் மெயின்டைனிங் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் த என்வாரன்மெண்டல் அண்ட் திஸ் கால்ட் ஈக்குலிபிரியம். கரெக்ட். 2வது பியாஜே போஸ்டுலேட்டட் த கான்செப்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். அப்போ போத் 1 and 2 ஆர் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்போ 11th கொஸ்டினுக்கான 12th ஆன்சர் 2 கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரி. ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின் பாருங்க, கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. அப்ப கற்றலானது நோக்கம் மற்றும் இலக்கணை கொண்டிருக்காது. அங்க என்ன கேட்கிறாங்கன்னா, சரியான கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியானது. ஏன்னா கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை என்பது தப்பு. ஏன்னா சரியானதான் கேட்டிருக்காங்க. கற்றலானது ஒரு மாநில அளவிலான செயல்முறை, தப்பு. யூனிவர்சல். கற்றலானது ஒரு தொடர்ச்சியான செயல் அல்ல, கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்போ என்ன கேட்குறாங்க, கற்றல் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றானது கற்றலானது நோக்கம் மற்றும் இலக்கை கொண்டிருக்காது என்பது தப்பு. இலக்கும் டார்கெட் பேஸ்டு, எய்ம் பேஸ்டாக இருக்கும். அப்போ 13க்கு ஏஸ்த என்னது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கற்றலானது நோக்கமோ இலக்கை கொண்டிருக்காது. அப்போ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் விச் ரிலேட்டட் டு த நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங் இஸ் நாட் எ பர்பசிவ் அண்ட் கோல் டைரக்டிவ். அப்போ 13க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14 பாருங்க, ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆன்சர் வாஸ் ஐசனிக் எல் ஷெல்டன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பாடானது எந்த உளவியலின் கருத்தில் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஐசனிக் ஷெல்டன். Which of the following psychological view point were adopted in type approach theory of personality? Answer was Eysenck Shelton. 14க்கு C is the correct answer.
பதினைந்தாவது கேள்வி, மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் யாருன்னா பியாஜே. The language as a uniquely human economist enhanced into the structure of brain was proposed by Piaget. 15க்கான ஆன்சர் டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16 தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை ஒருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என வரையறுத்தவர் போரிங். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Who defined personality is the dynamic organization within the individual of those psychological system that determine this unique adjustment to this environment is propounded by Boring. 16க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஆக்கத்திறன் மொழி இல்லாத சோதனை எது? Which of the following is non-verbal test of creativity? உருவம் வரைதல் figure completion test is not a creativity. non-verbal test of creativity. கீழ்கண்டவற்றில் ஆக்கத்திறன் மொழி இல்லாத சோதனை, உருவம் வரைதல் சோதனை, மொழி இல்லாத, அதாவது ஆக்கத்திறன் மொழி இல்லாத சோதனைனா உருவம் வரைதல் சோதனை. மற்றதெல்லாம் ஆக்க மொழியில் சோதனை தான். படைப்பாற்றல் சோதனை, மாற்றுப்பயன் சோதனை, சான்று சோதனை. தட் மீன் கிரியேட்டிவிட்டி டெஸ்ட், அல்டர்னேட்டிவ் டெஸ்ட், இன்டர்ன்ஸ் டெஸ்ட். 17க்கு ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18வது கொஸ்டின். குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தினை விமர்சிக்கும் நடைமுறையானது கூட்டு விளையாட்டு. அதாவது children engage in separate activity but exchange the toys and command on one another behavior is a cooperative play. அப்போ குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டில் பொருட்களை பரிமாறிக்கொள்வது ஒருவர் மற்றவரின் நடத்தினை விமர்சிக்க நடைமுறையானது கூட்டு விளையாட்டு. 18க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19வது கொஸ்டின். ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை மனப்பான்மை, தட் மீன் ஆட்டிடியூட். ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதை மனப்பான்மை என்று அழைக்கிறோம். A feeling of liking, disliking that also involve the way people think about and behave towards the object of their feeling is attitude. அப்போ 19க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20வது கொஸ்டின். உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி தான் மனவெழுச்சி வளர்ச்சி. உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறைகளை குறிப்பிடும் வளர்ச்சி மனவெழுச்சி வளர்ச்சி. That means the process whereby the biological individual is converted into human person denote the emotional development. emotional உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறை குறிப்பிடும் வளர்ச்சி மனவெழுச்சி. That means emotional development. That means the process whereby the biological individual is converted into human person denotes the emotional development. அப்போ 20க்கான ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்க. 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று கூற்று அசெஷன், மற்றொன்று காரணம் ரீசன். அப்போ கூற்று என்ன சொல்லுதுன்னா மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது. காரணம் மொழி வளர்ச்சியும் அறிதிறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்போ ரெண்டுமே பாருங்க, முதல்ல மொழி வளர்ச்சி அடைந்தா அறிதல் திறன் வளர்ச்சி அடையும். கரெக்ட். ஏனென்றால் மொழி வளர்ச்சியும் அறிதிறன் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அப்ப ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கிறனால கூற்று காரணத்தை சரியாக என்னது கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றிற்கான சரியான விளக்கமாக காரணம் அமைகிறது. அப்ப ரெண்டுமே கரெக்ட்னா ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப பாருங்க, இதுல ஆங்கிலத்தில் assertion language development in turn lead to the cognitive development because the language development and cognitive development are interrelated to each other. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா both assertion and reason are the true and reason is the correct expression for the assertion. அப்போ 21க்கான ஆன்சர் எஸ். 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஏ என்பது சரியான விடை. 22வது கொஸ்டின் பாருங்க. இதுலயும் கூற்று கொடுத்திருக்கிறாங்க. குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதிதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். கரெக்டு. முதல் கூற்று கரெக்டு. ஆமா தானே? தெரிந்திருக்கிறதையும் அதற்கு பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு இடைப்பட்ட பகுதி தான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். கரெக்டு. ரெண்டாவது பாருங்க, கூற்று 2, புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது அதனுடைய திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கும். அப்ப புதிய அறிவில தான் திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை. அதான் பெரியார் கூட, தந்தை பெரியார்னா அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், ஏன்னா புதியவத்தை தேடனாலன்னு சொல்வார். அப்ப என்னன்னா அந்த புதிய அறிவு உருவாவதற்கான இடம் திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதான். அப்ப கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரி. கூற்றுகள் 1 2 ரெண்டுமே சரி. ஆங்கிலத்தில் பாருங்க, the difference between what a child can do on this own and can be accompanied with some assistance is called zone of proximal development is correct. ரெண்டாவது, zone of proximal development encompasses those ability, attitude and pattern of thinking with assistance. அப்ப both statements are correct. ஒன்னும் கரெக்ட், ரெண்டும் கரெக்ட். 22A is the correct answer. அப்ப 23 பாருங்க, கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலை வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க. கற்பவர், தட் மீன் லேர்னர். கற்பர் விரும்பிய கருத்தை அடைய அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப் ஹெல்பிங் த லேர்னர் இன் த அட்டைன்மெண்ட் ஆஃப் டெசையர் கான்செப்ட். அப்போ முதல் என்ன இருக்கணும்? எடுத்துக்காட்டுடன் பகுப்பாய்வு. எஸ், எடுத்துக்காட்டை வந்து பகுப்பாய்வு செய்து அதை முதலாம் வச்சுக்கிட்டா, ரெண்டாவது என்ன பண்ணோம்? பொதுமைப்படுத்த வேண்டும், பொதுமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் எடுத்துக்காட்டின் மூலம் கூறுதல். நாலாவதா சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். அப்போ இது 1, அப்போ 1, இது 2, இது 3, இது 4. அப்போ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா? ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் த எக்ஸாம்பிள் 1, ரெண்டாவது ஜெனரலைசேஷன், மூணாவது பிரசன்டேஷன் ஆஃப் த எக்ஸாம்பிள், மூணாவது வெரிஃபிகேஷன் ஆர் டெஸ்ட். அப்போ ஆன்சர் இஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஹெல்பிங் த லேர்னர் இன் த அட்டைன்மெண்ட் ஆஃப் டெசையர் கான்செப்ட். கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் படிநிலைகளில் முதல் எடுத்துக்காட்டுடன் பகுப்பாய்வு, ரெண்டாவது பொதுமைப்படுத்தல், மூணாவது எடுத்துக்காட்டின் மூலம் கற்றல், நான்காவது சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். ஆன்சர் 23க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்க, குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள் தனித்த மனவெளிச்சிக்கான மற்றும் தனித்த மனவெளிச்சி எமோஷனல் அண்ட் மனப்பான்மையை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது. குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்பு, அது மட்டும் இல்லாமல் தனித்த மனவெளிச்சி மற்றும் மனப்பான்மையை உள்ளடக்கிய தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது தான் 3 முதல் 5 ஆண்டுகள். The appropriate age group of children who form self-concept consisting of observable characteristics, typical emotion and attitude is 3 to 5 years. அப்போ 24க்கு ஆன்சர் 3 முதல் 5 ஆண்டுகள். அந்த 3 முதல் 5 ஆண்டுகள் தான் குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்பும் தனித்த மனவெளிச்சிகள் மற்றும் மனப்பான்மையை உள்ளடக்கிய தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயதான். அப்போ 24க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25, குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும். எனக்கு இந்த கருத்து எதை சொல்லுதுன்னா, கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல். குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்ற கூற்று விளக்கம் கருத்து கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல். டீச்சர் கேன் கிவ் த ஸ்டூடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் வாட் தே ஹேவ் ஆல்ரெடி லேர்ன். திஸ் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ் designing learning experience. Designing learning experience. That means answer 25க்கு B is the correct answer. குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் எனும் இக்கூற்று விளக்கம் கருத்து கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல். ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க, 26. ஒரு குழந்தை தொடக்க பள்ளி அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைந்திருக்கின்ற என்றால் நரம்பு மண்டலம். That means nervous system. The which system of human body reach 90% development even before a child enter the primary school?
த ஆன்சர் இஸ் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் தான் தொடக்கப்பள்ளி அடையும் முன் 90% வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா. 4 மண்டலம் கொடுத்துருக்காங்க. எலும்பு மண்டலம், எலும்பு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 எலும்புகள் இருக்கும். வேற முதிர்ந்த மனுஷனுக்கு 206 எலும்பு. செரிமான மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் கிடையாது. அப்போ ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைகிறது என்றால் ஆன்சர் வாஸ் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். அதுதான் கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு செய்யும். நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை அலகு தான் நியூரான் இல்லையா. உயிரினங்களின் அடிப்படை அலகு தான் செல். அப்போ பாருங்க, விச் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி ரீச் 90% டெவலப்மெண்ட் ஈவன் பிஃபோர் எ சைல்ட் என்டர் த பிரைமரி ஸ்கூல்னா ஆன்சர் வாஸ் நர்வ் சிஸ்டம். 26க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 27வது கொஸ்டின் பாருங்க, குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்தும் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை செயல்பாட்டுவாதி. செயல்பாட்டுவாதியா. The approach that emphasizes that children must gain control over their emotion to adopt their physical and social world is answer was functionalist. செயல்பாட்டுவாதி. அப்போ குழந்தைகள் தங்கள் மனவெளிச்சினை கட்டுப்படுத்துவதனால, தட் மீன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தங்கள் சமூக சூழலுடன் இயந்து வாழலாம். அதுதான் செயல்பாட்டுவாதி. தட் மீன் ஃபங்க்ஷனலிஸ்ட். The approach that emphasizes that children must gain control over the emotion to adopt their psychological and social world is functionalist. அப்போ 27க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி பாருங்க, கீழ் கண்டவருள் மொழி கோட்பாடுடன் தொடர்புடையவர் யாருன்னு கேட்குறாங்க. மொழி கோட்பாடோடு தொடர்புடையவர்கள். who among the following are associated with language theory? மொழி கோட்பாடோடு தொடர்புடையவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர் கரெக்டு, ஆல்பர்ட் பீனே கரெக்டு, வைகாட்ஸ்கி. 3 பேருமே மொழி கோட்பாடுடன் தொடர்புடையவர்கள். தட் மீன் அசோசியேட் வித் லாங்குவேஜ் தேரி. லாங்குவேஜ் தேரியோட ஸ்கின்னர், ஆல்பர்ட் பீனே, வைகாட்ஸ்கி. ஏவன் வந்து வாட்சன் கிடையாது. இந்த 3 பேருமே கரெக்டுனா ஆன்சர் வாஸ் ஏபிசி. எஸ், ஏபிசினா டெல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 28க்கு டி என்பது சரி. மொழி கோட்பாடுடன் தொடர்புடையவர்கள் ஸ்கின்னர், ஆல்பர்ட் பீனே, வைகாட்ஸ்கி. ஆன்சர் 28க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்ட உளவியாளர்கள் அண்ம வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாகுவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். அதாவது அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் எதுன்னு கேட்குறேன். யார் சொன்னாங்கன்னு கேட்டால் அந்த 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஆல்பர்ட் பீனே, ஜீன் பியாஜே, ஜெரோம் ஃபுருனர். அப்போ இங்கே வந்து யார் கரெக்டுனா ஆன்சர் வைகாட்ஸ்கி. வைகாட்ஸ்கி தான் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். Which among the following psychologists associated with the term zone of proximal development? புதிய அறிவு உருவாவதற்கான இடம், அதாவது அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம். That means associated with the term zone of proximal development is associated with the psychologist Vygotsky. வைகாட்ஸ்கி என்பது சரியான விட. 29க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கம் சரியான கூற்று. அறிவு உருவாக்க, அதிலே அழகாக கொஸ்டினே நீங்கள் அழகாக நிறுத்தி நிதானமாக படிச்சிங்கனாவே நீங்கள் ஓரளவுக்கு அதாவது குழந்தை வளர்ச்சி மேம்பாடை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கற்றல் லேர்னிங் தேரியெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டு போகலாம். அப்போ கீழே கொடுக்கப்பட்டில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கம் சரியான கூற்று எதுனா அதில் பாருங்க, எலிமினேட் பண்ணலாம். அறிவை வழங்குபவர் என்ற ஆசிரியரின் பங்கை ஆதாரமாக கொண்டது. அறிவு உருவாக்க, அறிவு இல்லை. அப்போ என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்படுத்துவதே அறிவு உருவாவதற்கான முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்படுத்தலே அறிவு உருவாக்காது. அப்போ 30க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப் கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்னா ரிப்பீட்டட் எக்ஸ்போசர் டு எ பர்டிகுலர் ஸ்டிமுலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ். அப்போ 30க்கு பி.
ஓகே, இந்த 30 கொஸ்டினும் தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் தேர்வில் இடம்பெற்ற கேள்வி, விளக்கமான விடையை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் வேறு ஒரு சப்ஜெக்டோட பார்ப்போம். தேங்க்யூ.